ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் ப்ளூட்டோ சீரீஸ் எபிசோட் 7 தேர்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இங்கே பார்ட்டிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டு எல்லாம் வந்துட்டாங்க. அதுவும் அந்த 2 கோழ்மூட்டியும் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரும் இன்னும் பேசிகிட்டு இருக்கும் போது அதுங்க என்ன சொல்லுதுன்னா, மே இன்னும் வரலையே, என்னாச்சுன்னு சொல்லி அதுங்க கேட்குறாங்க. கூடவே இவங்களும் இருக்காங்க, அதாவது மேவோட கசின் இருக்கார் இல்லையா, அவரும் கூட இருக்காரு. அவரு எல்லா இடத்துலையும் வந்து ஆஜராயிடுறாரு எல்லாருக்கும் முன்னாடியும். இவங்க எதை பற்றி பேசிகிட்டு இருக்காங்கன்னா, மே வருவான்னு தெரியும், அவள் கூட அவளும் வருவாளான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ பிளாய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ரொம்ப ஸ்மார்ட்டான பொண்ணு, அவளுக்கு என்ன டிசிஷன் எடுக்கணும்னு நல்லா தெரியும், நான் நேற்று போய் சொல்லிட்டு தான் வந்திருக்கேன், என்ன பண்ணுறான்னு பார்ப்போம்னு சொல்லி அவங்களும் சொல்கிறாங்க. அங்கே பாரு, மேவோட டிசிஷன் வருது அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறாரு, கசின் சொல்கிறாரு. பார்த்தா 2 பேரும் செம்மையா ஸ்கை ப்ளூ கலர் ட்ரெஸ் பண்ணிட்டு சூப்பராக வந்திருக்காங்க. அந்த பார்ட்டிலே இவங்க 2 பேரும் தனியாக தெரியுறாங்க, அந்த அளவுக்கு கிளம்பி வந்திருக்காங்க. அங்கே இருக்கிறவங்க எல்லாரும் அவங்களே தான் பார்க்குறாங்க. கிட்ட வந்து பிளாய் கிட்ட, கங்க்ராச்சுலேஷன், நீ ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவங்களெல்லாம் கம்முன்னு இருப்பாங்களா? நான் தான் சொன்னானே நேற்று உன் கேர்ள் ஃப்ரெண்ட் இந்த மாதிரி எனக்கு ட்ரபிள் கிரியேட் பண்ணிட்டானே, அப்புறம் ஏன் அவளை கூப்பிட்டு வந்திருக்கேன்னு சொல்லி கேட்குறாங்க பிளாய். அதுக்கு தான் மே என்ன சொல்கிறாங்கன்னா, ஆமாம் ஆக்சுவலி நான் அதை பற்றி தான் பேச வந்தேன்னு சொல்லிட்டு என்னத்தை சொல்ல வந்தாங்கன்னா, இவங்களே சாரி கேட்குறாங்க, ஐயோனே சாரி கேட்குறாங்க. சாரி, நேற்று எப்படி நடந்திருக்கக்கூடாது, என்ன இருந்தாலும் உன்னோட ரெஸ்டாரண்ட் ஸ்டார்டிங்காக வந்துட்டு உன் ரெஸ்டாரண்ட்டையும் நான் பாழாக்கிட்டேன், ஐ எம் எக்ஸ்ட்ரீம்லி சாரின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருந்தன்மையாக சாரி கேட்குறாங்க. அந்த சாரியை அவங்களும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. மறுபடியும் அவங்க ஃப்ரெண்ட்ஸையும் சாரி கேட்க சொல்கிறாங்க. ஏன்னா அவங்களும் தானே தப்பு பண்ணாங்க, அதனால் அவங்களையும் சாரி கேட்க சொல்கிறாங்க. பட் அவங்களாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அப்போ நீங்கள் எங்கள் பக்கம் கிடையாதா, அவள் பக்கமா, அவளுக்கு சப்போர்ட் பண்ணுறியான்னு கேட்குறாங்க. அப்படிலாம் இல்லை, எது சரியோ நான் அது பக்கம் சப்போர்ட் பண்ணுறேன், அவங்க சாரி கேட்டாங்களா அதேமாரி நீங்களும் சாரி கேளுங்க. எல்லாம் சாரி கேட்டு ஒரு வழியாக பிரச்சனையும் முடிஞ்சு போயிடுது. அதுக்கப்புறம் சரி வாங்க பார்ட்டியை என்ஜாய் பண்ணலான்னு சொல்லிட்டு எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாரும் பார்ட்டிக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு இவங்களுக்கு டான்ஸ் பண்ண வர மாட்டேங்குது. யாருக்குன்னா ஐயனுக்கு. ஏன்னா அவங்க ஹீல்ஸ் ரொம்ப போட்டது கிடையாது. அதுவே ஓமுக்குன்னா ஓகே, இவங்க ஹீல்ஸ் ரொம்ப போட மாட்டாங்க, மோஸ்ட்லி ஷூஸ் தான். ஸோ அதை போட்டு டான்ஸ் வேறு பண்ணுறதுக்கு வரல. ஸோ நீ ஹீல்ஸ் ரொம்ப போட்டது இல்லையோ, வா நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து டான்ஸ் பண்ணுறாங்க. டான்ஸுங்கிற பேரில் ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. எல்லாரும் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்கே திடீர்னு கரண்ட் போயிடுது. அச்சோ கரண்ட் போயிடுச்சே, என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு எல்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. பிளாய் ஒன்றே எல்லார்ட்டையும் சாரி கேட்டுட்டு இருங்க நம்ம போய் பார்க்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கரண்ட் வர சரி வர லேட் ஆகும் போல். ஸோ அவருடைய கசின் என்ன பண்ணுறாங்கன்னா, அது வரைக்கும் நீ இப்படியே தனியாகவே போராட போறியா, இரு நான் வரேன், எனக்கிட்ட கை கொடுன்னு சொல்லிட்டு கையை நிட்டுறாரு. ஆக்சுவலி இவர் ட்ரை பண்ணுறாரு போல். பட் அவங்க அதை கண்டுக்கல. ஏன்னா அப்போ அவங்களுக்கு பெரிய ப்ராப்ளம், இப்போ அந்த கரண்டை எப்படியாவது வர வைக்கணுங்கிறது தான். இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறாங்க வராங்க, என்னென்னமோ பண்ணுறாங்க, அவங்களோட அந்த கரண்ட்டை சரி பண்ண முடியல. எல்லாரும் இதை பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. கிளம்பிடலாமாங்கிற லெவலுக்கு பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ பார்ட்டி கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்போவுமே என்ன சொல்கிறாங்கன்னா ஐயன்கிட்ட, இப்போ எனக்கு இருக்கிற ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னு பார்த்தா இந்த கரண்ட் போயிருக்கிறது தான். நம்மளால் பிளாய்க்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண முடியலைன்னு தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஒருவேளை எனக்கு கண்ணு தெரிஞ்சிருந்துச்சுன்னா நான் போய் ஹெல்ப் பண்ணுவேன். பட் எனக்கே இன்னொருத்தவங்க ஹெல்ப் பண்ண வேண்டியதாக இருக்குது. நான் இப்போ என்ன பண்ணுறேன்னு எனக்கு தெரியல ஐயோ மம்மி, தெரியல ஓம்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே ஓம் என்ன பண்ணுறாங்கன்னா, பிளாய்க்காக இல்லைனாலும் இவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அவங்கக்கிட்ட இருக்கிற டேலண்ட்டை காட்டுறாங்க. யாருக்கிட்டனா 2 பேர்கிட்டையுமே ஒரு சில டேலண்ட்ஸ் இருக்குது இல்லையா. அதுக்கு தான் மொபைலில் லைட் அடிச்சுக்கிறாங்க. லைட் அடிச்சுட்டு அதில் கையை காட்டணும், இந்த பக்கம் நிழலாக வந்தது வரும் இல்லையா, அந்த மாதிரி ரிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணி இவங்க அந்த ரிஃப்ளெக்ஷனை யூஸ் பண்ணி ஒரு ஸ்டோரியை க்ரியேட் பண்ணுறாங்க. பட் அந்த ஸ்டோரி நரேஷன் பார்த்தீங்கன்னா மே பண்ணுறாங்க. எப்போவுமே இவங்களை தூங்க வைக்கிறதுக்கு அவங்க ஸ்டோரி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஸ்டோரி, ஒரு ரேபிட் ஸ்டோரி தான் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த ஸ்டோரியை அவங்க படமாக காட்டுறாங்க அவங்க கையை அசைவு மூலயமா. அது அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டையும் சிரிப்பு மழையை ஏற்படுத்துது. எல்லாரும் அதை சிரிச்சுக்கிட்டே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா எப்போவோ சின்ன வயசில் கேட்ட ஸ்டோரியாக இருக்கும் அவங்களுக்குலாம். இப்போ அதெல்லாம் வந்து அது கேட்குறது அவ்வளோ ஈஸியான விஷயம் இல்லைங்கிறதுனால அவங்க எல்லாம் அவங்க இருட்டில் நிற்கிறாங்கங்கிறதையே மெய் மறந்துட்டு ஏதோ ஒரு தியேட்டர் மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு எல்லாரும் அதையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கவலையில் ஓடி வந்த பிளாய்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அங்கே உள்ளவங்கள வெளில போக விடாமல் தடுத்து
இந்த மாதிரி ஒரு விஷயத்த கிரியேட் பண்ணி எல்லாரையும் மெய் மறந்து போய் உட்கார வச்சிருக்காங்க. அதை நினைக்கும் போது அவங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. கரண்ட் வந்ததுமே பிளாய்க்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது. எல்லாம் ஓகேவான்னு சொல்லிட்டு கசின் வந்து கேக்குறாரு. அப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எல்லாமே ஓகே, மேவுடைய கேர்ள் ஃப்ரெண்ட் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டா, அவ இல்லைன்னா இந்த பார்ட்டியே கெட்டு போயிருக்கும். அதாவது அவளாலதான் இந்த பார்ட்டியே கெட்டு போயிடும், நீ கூட்டு வராதன்னு சொன்ன அவங்க வாயாலேயே அவ இல்லைன்னா இந்த பார்ட்டியே கெட்டு போயிருக்கும்னு சொல்ல வைக்கிறாங்க. அதுதான் அவங்க எப்பவுமே ஸ்மார்ட்டா திங்க் பண்றாங்கிறத இந்த இடத்துல ரொம்பவே தெளிவா காட்டுறாங்க. அதோட அந்த பார்ட்டியும் முடிஞ்சிருது, இந்த பார்ட்டும் முடிஞ்சிருது. நெக்ஸ்ட் பார்ட்ல மறுபடியும் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.